பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநியாயம் செய்கிறவன் அதற்கேற்ற பலனை நிச்சயமாக அவன் அடைவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்திலே மனித தன்மையற்ற ஒரு நிலை பூமி எங்கிலும் அல்லது பழகுகிற மனுஷர்கள் மத்தியிலேயும் மனித தன்மையற்ற ஒரு நிலையாக காணப்படுகிறது. இவைகளை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நினைவு கூறப்படுகிறது. கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி எவரிடத்திலும் அன்பை எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் சுயநலவாதிகளாக, சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக, எவர்களையும் அதாவது எப்படி என்றால் எவர்களையும் மதிக்காதபடி அப்படின்னு சொன்னா, தனக்கு சகலமும் அறிந்த ஒரு ஞானி என்பதை உணர்ந்தவர்களைப் போல இன்றைய காலகட்டத்திலே மனுஷருடைய சூழ்நிலைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய பலன் ஒன்று இருக்கிறது என்பதை மனுஷன் அறியாதிருக்கிறான். எப்படி என்றால், தான் செய்கிற தவறுகள், தப்பிதங்கள், தீமைகள் இவைகளுக்கு நமக்கு மிஞ்சி, அதாவது நாம இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம், போன பிறகு என்னத்தை யார் பார்க்க போறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெத்தனமான ஒரு நிலையிலே இன்றைக்கு மனுஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு உயர் அதிகாரி, அவர் கையும் களவுமாக லஞ்ச லாவணியத்திலே அவர் பிடிக்கப்பட்டார். அவரிடத்துல பேசுகிற பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி என்றால், உலகத்தில் யார் செய்யாது நான் செஞ்சிட்டேன், அதாவது தன்னுடைய தப்பை நியாயப்படுத்துறார். எப்படின்னா, எவனும் யோக்கியம் இல்லை, எவன் செய்யாததை நான் செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய தப்பை நினையாத ஒரு மனுஷனாக, மனித தன்மையற்ற ஒரு மனுஷனாக, அப்படி வார்த்தைகளை அந்த மனுஷனிடத்திலிருந்து வருகிறத கேட்டேன். சுற்றி வட்டார மக்கள் மத்தியிலே அவமானம், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எப்படி தலை நிமிர முடியும்னு தெரியல, தன்னுடைய உடன் வேலையாட்களுக்கு முன்பதாக அவமானம், இப்படி ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில அந்த மனுஷனிடத்துல ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு இல்லை. அவர் சொல்லுகிற காரியம் யார் செய்யாதது நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவர் செய்த லஞ்ச லாவணிய காரியங்கள், அது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வேதம் சொல்கிற மாதிரி 7 தலைமுறை மட்டும் அவர்களுக்கு அது சேர்த்து வைக்கப்பட்டது போல இருக்குது. ஆனால் அதனுடைய பிரதிபலன் ஒன்று நம்முடைய வேதம் சொல்லுது. நான் சொல்கிறது இது உலக மனுஷன். நம்முடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய கிரியைகளுக்கு தகுந்த பலனை கொடுப்பார்னு சொல்லி. அநியாயம் செய்கிறவன் அதனுடைய பலனை அவன் அடைவான்னு வேதம் சொல்லுது. அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்படலை, செவிகள் திறக்கப்படலை, இருதயம் உணர்வு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிற மனுஷர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகி கொண்டே இருக்குது. ஒருத்தவன் கொலை செய்கிறான், ஒருத்தவன் தன்னை காதலிக்கலைன்னு சொல்லி பிள்ளைய கொல்றான். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டுமா, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டுமா, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருதுன்றார். அப்படின்னா இந்த பூமியில் நீதி, நன்மை, நேர்மை அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பலனை தேவனே கொண்டு வராராம். அநியாயம் செய்கிறவனுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கும் பலன் இருக்கு. என்ன பலன்னா, அவனுடைய அக்கிரமங்களே அவனை பிடிக்குமா, அவனுடைய பாவங்களே அவனை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துமா. அப்போ அதனுடைய பிரதிபலனை அவன் நிச்சயம் அடைந்தே தீர்வான் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை அநியாயங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. சகையனுடைய வீட்டிலே நான் இன்றைக்கு உன்னுடனே கூட போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, சகையு குற்ற உணர்வு அடைந்து அவனிடத்துல, ஆண்டவர் நீ அநியாயமா லஞ்சம், நீ வட்டி வாங்கியிருக்கிற, அதெல்லாம் நீ செலுத்தணும்னு சொல்லவே இல்லை. அவருடைய முகச்சாயல், அந்த விலையேறப்பட்ட தேவனுடைய குமாரன் அந்த இல்லத்துக்கு போகிற பொழுது அவனை சுட்டி காண்பிக்கவே இல்லை. ஆனால் அவன் இருதயம் வாதிக்கப்பட்டு, நான் எவனிடத்திலும் அதிகமாக பெற்றிருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் பாவத்திலிருந்து ஒரு விமோச்சனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அநியாயமாக இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவன் செய்யுங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் செய்த பலனை, அவன் அதற்குரிய பலனை அடைவான்று இங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாய் உண்மையும் உத்தவமாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.